உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று பாடினார். இந்த உலகம் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையாலே உங்களை எல்லாம் அன்புடன் இங்கு அழைத்து உங்களுடைய கருத்துக்களை கேட்கும் முகமாக சட்டம் என்றால் என்ன என்ற ஆழமான கருத்துக்களை உங்கள் உள்ளத்திலே பொதிய வைத்த திரு லோகநாதனுக்கு அவருக்கும் ஒரு குடும்பத்திற்கும் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக நான் சட்டத்துறையிலே காலை வைக்கும் பொழுது எனது சீனியர் மிஸ்டர் பிபி அனந்தாச்சாரி என்பவர் சொன்னார், சட்டம் என்பது வேறு ஒன்றுமல்ல, இட் இஸ் காமன் சென்ஸ். காமன் சென்ஸுக்கு அகெயின்ஸ்டா ஒரு சட்டம் இருப்பானாலும் அது சட்டம் இல்லை அப்படின்றவர். அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன, இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் போய் நான் இதுதான் என் மனைவி, அவளுக்கு நான் தான் கணவன் என்று சொன்னால் இன்கம் டேக்ஸ் ஒத்துக்காது. வேர் இஸ் அ ப்ரூஃப் ஒன்று அது கேள்வி கேட்பாங்க. அது தவிர எல்லா சட்டங்களும் காமன் சென்ஸுக்கு உட்பட்டவை. அந்த காமன் சென்ஸுக்கு உட்பட்டதுக்கு எப்படி பிரித்தாங்கன்னா, அந்த காலத்தில் 3 வகையாக பிரித்தாங்க. சிவில், கிரிமினல், ரெவென்யூ. அதான் சட்டத்தின் அடிப்படை. சிவில் என்றால் உங்களுக்கு தெரியும், உரிமை வழக்குகள். கிரிமினல் என்றால் குற்ற வழக்குகள். ரெவென்யூ என்றால் வரி சம்பந்தப்பட்ட வழக்குகள். இப்பொழுது இன்றைய காலகட்டத்திலே எவ்வாறு சமுதாயம் வளர வளர சட்டங்கள் அதே சட்டம் அடிப்படை மாறவில்லையே தவிர எவ்வாறு நெறிமுறைப்படுத்துகின்றன என்று பார்க்கிற பொழுது சட்டங்கள் நெறிமுறைப்படுத்தி வருகின்றன. இதிலே அடிப்படையிலே என்ன தெரிய வேண்டும் என்றால், சட்டங்கள் என்பது விதி. அந்த விதியின் மூலமாக நமக்கு என்ன உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ப்ரொசீஜர். எனவேதான் ப்ரொசீஜர் இஸ் ஹேண்ட் மேட் ஆஃப் லா என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு சட்டத்தையும் எடுத்துக்கொண்டால், சாதாரணமாக உங்கள் வீட்டு சம்பந்தப்பட்ட சட்டமோ அல்லது உங்கள் குடும்ப உரிமைப்பட்ட சட்டமோ அல்லது கிரிமினல் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றம் செய்யப்பட இடத்தில் நடக்க சட்டமோ அல்லது வரி வகையான சட்டமோ இதை பிரித்து கொண்டால் சாதாரணமாக சட்டத்தை எளிதாக புரிந்து கொள்ளலாம். முதலில் சட்டம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொண்டால் அதற்கப்புறம் ப்ரொசீஜருக்கு அப்புறம் போகலாம். எவ்வாறு அதை நாம் நிறைவேற்றுவது? நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் எல்லா சாமானும் வாங்க கலெக்டிங் திங்ஸ், தட் இஸ் பிஆர். அதெல்லாம் நம்ம வீட்டில் ரெடியாக இருக்குது. அதை சமையல் பண்ணி சாப்பிடணும். தட்ஸ் த ப்ரொசீஜர். அது ப்ரொசீஜர் மாறுபடும். வெஜ்ஜுன்னா வெஜ்ஜு, நான்வெஜ்னா நான்வெஜ்ஜு, இல்லை தோசை இட்லி எப்படின்னா மாறுபடும். இதுதான் அடிப்படை. அப்படி அந்த நிலைமையை நீங்கள் புரிந்து கொண்டால், வாட் இஸ் காமன் சென்ஸ்? உரிமையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனிதனுக்கு நமது அரசியல் சட்டப்படி உண்ண உணவு, உடுக்க உடை, உறைய ஓரிடம் என்பது அடிப்படை. அது தவிர அவங்க சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருவன் காலையில் எழுந்து கால்நடையாக நடந்து போகும்போது அவன் கையிலே ஒரு ஸ்டிக் இருக்கிறது. அந்த ஸ்டிக்கை சுழற்றி கொண்டே போகிறான். என்ன சொல்கிறார் என்றால், நீ சுழற்றிக்கிட்டே போகலாம், சோலாங் as the tip of the stick does not touch other man's nose என்பாங்க. அதாவது நீங்கள் நடந்து செல்லும் பொழுது நடக்க உரிமை இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களுடைய உரிமை மற்றவனை பாதிக்காத அளவிலே இருக்க வேண்டும். மற்றவனை பாதிக்கின்ற பொழுதுதான் அங்கு சட்டம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலுக்கு we have got to go for that. இதுதான் அடிப்படை. வீட்டிலே வாழும்போது நமக்கு நல்ல வீடு வேண்டும், நல்ல காற்று வேண்டும், நல்ல தெருக்கள் வேண்டும், நல்ல சுகாதாரம் வேண்டும், நல்ல ஒரு பதவி வேண்டும், நன்றாக நம்ம சம்பாதிக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சட்டங்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால், சீனிவாசன் என்கிற ஜட்ஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தை இருந்து பின் உச்ச நீதிமன்றம் சொன்னார். அவர் சீனியர் அட்வொகேட். அவர் முதலாக
உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்ற உடனே நான் சந்தித்த அவர் எனக்கு நன்றாக தெரியும். அவர் சொன்னார், நான் ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக இந்த தொழிலை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். ஆனால் அந்த சீட்டில் போய் ஜட்ஜாக உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை சட்டங்கள் இருக்கின்றனமா என்று எனக்கே தெரிய வந்தது என்றார்கள். அதாவது இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் கூட எல்லா சட்டத்தையும் நம்ம சொல்ல தெரிய முடியாது. இப்போ இந்த ரோடு இருக்கு, இந்த ரோடுக்கு வர்றதுக்கு இப்படி தான் இருக்கணும். நியாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டு சிட்டியாக இருந்தால், சண்டிகர் போல் பிளான் சிட்டியாக இருந்தால், அதாவது அந்த ரோட்டின் அகலம் எவ்வளோ இருக்க வேண்டும், எவ்வாறு கார்கள் நிறுத்தப்பட வேண்டும், எவ்வாறு சாக்கடைகள் அமைக்கப்பட வேண்டும், எவ்வாறு குழாய்கள் வைக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் சட்டம் இருக்கின்றது. அது பஞ்சாயத்து சட்டமாக இருக்கலாம், அல்லது கார்பரேஷன் ஆக்டாக இருக்கலாம். அது சட்டம் அழகாகத்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் தான் கஷ்டம் ஏற்படுகிறது. அந்த நடைமுறைப்படுத்தும் போது நாம் ஏதாவது ஒரு கருவியை எடுத்தாலே அது சரி பண்ண வேண்டும். அந்த கருவி என்பதுதான் சட்டத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, ஹவு டு யூஸ் அ லா. எத்தனையோ பேர் எல்லாமே சொன்னாங்க, கரெக்டு. நாம் எல்லாருமே அட்வொகேட் ஆயிட முடியாது. இப்போ பார்ட்டியின் பெர்சன் போட்டிருக்காங்க சட்டத்தில், நீங்கள் அட்வொகேட்டை தான் வச்சு ஆகணும் அப்படின்னு நம்ம தேவையில்லை. ஆனாலும் இந்த பார்ட்டியின் பெர்சனுக்கும் ஒரு அட்வொகேட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, பார்ட்டியின் பெர்சன் கேள்வி கேட்கும்போது அவன் உள்ளத்திலே உணர்ச்சிகள் தான் வருமே ஒழிய, நான் எங்கள் வீட்டில் வந்து அன்னைக்கு நுழைஞ்சிட்ட, எங்கள் வீட்டில் வந்து உடைச்சிட்டு போயிட்ட, நீ திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லும்போது அந்த உணர்வுகள் தான் வருமே ஒழிய சட்டப்படி எவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிறது வக்கீல் தான் தெரியும். அதனால தான் பார்ட்டியின் பெர்சன் இருந்தாலும் கூட நம்ம சட்டத்தை, எனக்கே வந்து எல்லா சட்டத்தையும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் எங்கள் மீட்டிங் ஒன்று, ஜட்ஜஸ் மீட்டிங் பெங்களூர் ஹைகோர்ட் நடந்தது. அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் செலெக்ஷன் பண்ணணும், அவங்களுக்கு பரீட்சை வைப்பதா வேண்டாமா என்பது கேள்வி. நாங்கள் 30 ஜட்ஜி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஜட்ஜி வேடிக்கையாக சொன்னார், நீங்கள் ஜட்ஜஸுக்கு வந்து எக்ஸாம் வைக்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற அவ்வளோ 30 ஜட்ஜுகளும் ஃபெயில் ஆகிரும். முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி லா ஃபார் த டைம் பீயிங். அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினம் அதாவது அண்ணாதுரை சொல்வார், வரியை பற்றி சொல்லும்போது காலையில் இருந்து இரவு வரை நீ வரிக்குள் வருகிறாய் என்பதற்கு உதாரணம் சொல்லுவார். நான் அதையே சட்டத்தில் சொல்வேன். நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே உங்கள் காதில் வந்து அதாவது முஸ்லீம் பிரேயரோ அல்லது சுப்ரபாதமோ காதில் கேட்குது. அது கேட்கறதுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொசைட்டி ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் மூலமாக தான் இன்னைக்கு இளையராஜா வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு, அந்த டியூட்டில் பாடின பாட்டு என்று கேட்குறாரு. ஸோ சட்டம் அங்கே தொடங்குகிறது, நீங்கள் தெரியாமல் அந்த பாட்டு கேட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதே போல அந்த வால்யூம், இந்த சவுண்டு எவ்வளோ வரணும், பக்கத்துக்காரன் பாட்டுக்கு ஒவ்வொன்று கத்துனான்னா நம்ம எப்படி வாழ முடியும், அதுக்கு ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் பல்வேறு நீதிமுறைகள் இருக்கின்றன. சரி, அதை தாண்டி வரீங்க, நீங்கள் வந்து காஃபி கேட்குறீங்க, வீட்டில் காஃபி கொடுக்குறாங்க. அந்த காஃபி கொடுக்கறதுல we have got இந்தியன் காஃபி ஆக்ட். மில்க் ப்ராடக்ட்டுக்கு சட்டம் இருக்குது. அந்த மிக்சர் பண்ணதில் என்ன பண்ணணும் சட்டம் இருக்குது. அந்த உருவாகிற கப்பன் சாசர் அல்லது எவர் சில்வர் எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குது. நம்ம தெரியாமல் வந்துட்டு இருக்கோம். இது போல் சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்தாப்பில் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க இட்லி அல்லது தோசை அல்லது வாட் எவர் இட் இஸ், அது ஒரு ரைஸ் கண்ட்ரோல் ஆகணும். அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் கண்ட்ரோல். அதுக்கு மேலே நீங்கள் பஸ், அதாவது ஆஃபீஸ் போகணும், யூ காட் டு கோ எய்தர் பை சைக்கிள் ஆர் பஸ் ஆர் மோட்டார் ஆர் மோட்டர் பைக். வி ஆர் கவர்ன்ட் பை தி மோட்டர் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அதை பற்றி நம்ம போயிடுறோம். இடது பக்கம் போனோம்னா ஏன் இடது பக்கம் போனதுக்கு சட்டம் இருக்குது. இது போல் கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே போகலாம். லேபர் ஆக்ட், உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அவர் சொல்கிற இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய டிஃபிகல்டிஸ் ஆக்ட். ஆனால்
அத்தனை சட்டங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல, ஆனால் என்ன உரிமை நமக்கு இருக்கிறது தெரிவது வேண்டும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ரோட்ல போகும்போது என் வண்டியை தள்ளி போகும்போது இடிக்க வந்தான்னா தப்பது, அந்த உரிமை தெரியணும். அதே மாதிரி நானும் ரைட் சைடில் ராங் சைடில் போகக்கூடாது, ரைட் சைடில் போகணும். ஆக தட் இஸ் வை ஐ கம் பேக் டு சே, சட்டம் என்பது காமன் சென்ஸ். ஆனால் அப்படி இருந்தும் கூட சட்டங்கள் என்ன சொல்லுகிறது? சட்டங்கள் சொல்வது வாழ்க்கை நெறிகளை சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் என்னை பொறுத்த மட்டிலே தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது இன்றைய கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பகவத்கீதை, தொல்காப்பியம், ராமாயணம், திருக்குறள் அத்தனையும் அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கு. அந்த கான்ஸ்டியூஷன் இருப்பதை அதனுடைய அடிப்படையை கொண்டு நாம் சட்டமாக வெளிவாக கொடுக்குறாங்க. ஆக அது என்ன சொல்றோம்? அடிப்படை என்னவென்றால் நீதி நெறி. நாம் வாழ்க்கையில வாழும்போது ஒன்று, நாம் நிம்மதியாக வாழ வேண்டும். இரண்டு, நமக்கு என்ன தேவையோ அதை கவர்மெண்ட் கொடுக்கணும். கொடுக்கலன்னா எப்படி பெறுறது? அவர் சொன்ன மாதிரி ரைட் ஆஃப் ஆக்டுக்குதா, அல்லது நான் பட்டாக்கு தரலன்னு போய் அப்ளை பண்ண முடியுமா, அல்லது என்னுடைய சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இதற்குத்தான் எல்லோரும் சட்டத்தை, அதாவது அண்ணாதுரை சொன்ன மாதிரி சட்டம் என்பது இருட்டறையில் வக்கீல் வாதம் ஒரு விளக்குன்னு சொன்னார். ஒரு காரணம், வக்கீல் வாதம்னா அவங்க வக்கீல் பிரமாதம் கொடுக்க போறதில்ல. He is explaining to you. சரி, உங்களுக்கு இந்த உரிமை இருக்கு சார், ஓகே, அந்த உரிமை எப்படி அடையிறது? அதுக்கு மேலே சிவிலில் போறீங்களா, கிரிமினலில் பேசுறீங்களா, கன்சியூமரில் போறீங்களா? இப்போ இந்த 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 கான்ஃபரன்ஸின் நோக்கமே, திரு லோகநாதனின் நோக்கமே என்னவென்றால் ஒவ்வொருவரும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற அடிப்படையை சொல்லிக் கொடுப்பதான் நோக்கம். நான் ஐபிசி செக்ஷனுக்கு போ, அதாவது ஐபிசி மாறுபட்ட செக்ஷனுக்கு போ, கான்ஸ்டியூஷனுக்கு போ, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டுக்கு போ, ஃபுட் கண்ட்ரோலுக்கு போ நான் சொல்லலை. உனக்கு ஃபுட்ல தப்பு இருக்கியா, ஓகே, கோ அண்ட் கம்ப்ளைண்ட். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டைரக்ஷன் இருக்கு. ஒன்று நீங்களா தெரிஞ்சுக்கலாம், நீங்களா தெரிய எல்லாம் முடியாது, எல்லாமே நான் படி சொல்ல முடியாது. இன்னைக்கு ஃபுட் கண்ட்ரோல்ல 1000 டிஃபெக்ட்ஸ் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஒண்ணுமில்லை, எங்க வீட்டு பக்கத்துல 4-5 ஹோட்டல் இருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால ஜிஎஸ்டி ஆக்ட் வர்றதுக்கு முன்னால ஒரு இட்லி 10 ரூபாய், 2 இட்லி 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கு அதே இட்லி, ஒரு இட்லி 25 ரூபாய், 2 இட்லி 50 ரூபாய். என்ன காரணம்? யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்க. அதை கேட்கணும்னு சொல்ற சட்டம் என்ன சொல்ற கேளு. கன்சியூமர் போ, ரசித்தார என்ன சொல்ல தெரியுமா? 10 ரூபாய் இட்லி இல்லை, 10 ரூபாய் இட்லி, 10 ரூபாய் ஜிஎஸ்டி, ஆக 20 ரூபான்னு போடுறான். அந்த ஜிஎஸ்டி போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அது யாரும் கேட்கிறா? அதை 2 வகையில உங்களுக்கு என்ன உரிமைகள் தெரிந்து கொண்டு அந்த உரிமைகளை பெறுவது எப்படி? எல்லாத்தையும் வழி இருக்கணும்ல. இப்போ எனக்கு நான் லோகநாதனை பார்க்க வர்றோன்னா எப்படி அமைஞ்சிக்கிற எப்படி கட் பண்ணி வரணும்னு தெரியணும், வழி தெரியணும். தட்ஸ் கால்ட் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜருக்கு நம்ம ஒரு கருவியாக வக்கீல்கள் இருக்கிறாங்க. வக்கீல்கள் சொல்ல வைத்து தான் நாங்கள் முடிவு பண்ண வேண்டும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒரு நீதிபதியானவர் அடிக்கடி உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ நானே போயிட்டு இருக்கிற காரில் நான் ஒருத்தரை பிஎஸ் சொல்றத பார்க்குறேன். அந்த வழக்கு என்கிட்ட வரும்போது நான் அந்த வழக்கை எடுக்கக்கூடாது. நான் சாட்சியா மாறிடுறேன். நான் அவன் தான் சுட்டான் அப்படின்னு நான் சொன்னாலும் நான் சாட்சியா மாறிடுறேன். ஆக நீதிபதி என்பது, வக்கீலே என்ன சொல்றாங்க தெரியுமா? தாமரை தண்ணியாக இருக்க வேண்டும். கேஸ் ஜெயிச்சதுன்னு நான் சிரிச்சிட்டு இருக்க கொண்டாடக்கூடாது. கேஸ் தோத்து போச்சு நான் அழ முடியாது. ஆக என்னன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லா இஸ் காமன் சென்ஸ். ரெண்டாவது எந்த வழியில போகணும். நம்ம இங்கே அமைஞ்சிக்கிற பாரிஸ் போகணும்னா ரைட்ல போய் நேராக பாரிஸ் போகணும். நான் பொந்துமல்லி ரோட்ல போகணும்னா போய் சேர முடியாது. அதை சூஸ் அ ரைட் பர்சன். ஓகே, யூ ஆர் என்டைட்டில்டு டு அப்பியர் இன் பர்சன். ஓகே, அதுக்கு உண்டா சில பேர் இருக்காங்க. முன்னால சில பேர் கோர்ட்லேயே போய் ஆஜராயிருக்காங்க. தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமா கேட்கலாம். சில விஷயங்கள் வக்கீல சொல்ல முடியும்னு கேட்கலாம். இப்பெல்லாம் இருக்கிற காலத்துல பல்வேறு வழக்குகள் எப்படி வழக்கு வருது, என்ன வழக்குன்னு யாருக்குமே தெரியல.
நேற்று கூட நியூஸ் பார்த்துருப்பீங்க நீங்க, யூடியூப்ல ஆப்ரேஷன் எப்படி பண்றது அப்படின்னு வந்தத, அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த அந்த மனிதர் இறந்து விட்டார். அதற்காக பீகார்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக டெல்லி அட்வொகேட் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு. அது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஐஜிக்கு இங்கே இன்டிமேட் போய் அவங்க போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அது ஒன்று, உங்களுக்கு நீதி வேண்டுமானால் அந்த என்ன விஷயங்கிறத கரெக்ட் பர்சன் சொல்லணும். இப்ப மீடியா இருக்கு, எனி யூ கேன் கோ அண்ட் டெல் தி மீடியா, நீ நாட் கோ டு தி கோர்ட். அதாவது நம்ம ரெட் கோர்ட்டுக்கு போறதா, அல்லது ரெவன்யூ கோர்ட்டுக்கு போறதா, அல்லது கிரிமினல் கோர்ட்டுக்கு போறதா, சிவில் கோர்ட்டுக்கு போறதா, உங்க வேலை இல்லை அது. இப்போ லோகநாதனுக்கு வேலை இங்கே வந்து எல்லாத்தையும் கூட்டி இது மாதிரி கான்ஃபரன்ஸ் நடத்தி எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். சாதாரண வந்து விருட்சம் மாதிரி வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் எல்லோருக்கும் தெரியக்கூடிய விஷயம் சொல்ல வந்திருக்கிறாருன்னு சொன்னா அது அவருடைய கலை. அதுபோல் அந்த வேலையை அவர் பண்ண விடணும். அவரை போய் கோர்ட்ல போய் நீ வந்து ஆர்கியூ பண்ண சொன்னா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த வழிமுறை தேவை வேண்டும் அல்லவா? அதுதான் சட்டத்தினுடைய அடிப்படை. திரும்பவும் சொல்றேன், சுருக்கமாக சொல்றேன், லா இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ். ரெண்டாவது வந்து உங்களுடைய உரிமைகள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா சட்டமும் இன்க்ளூடிங் கான்ஸ்டிடியூஷன் சேஸ் உரிமைகள் காக்கப்பட வேண்டும். மூணாவது, உரிமைகள் மீறப்படும் போது ரெண்டு வகையான உரிமைகள். ஒன்று வந்து கிரிமினல் ரைட்ஸ், இன்னொன்று வந்து சிவில் ரைட்ஸ். அந்த போகும்போது கிரிமினல் கோர்ட்டுக்கு போக வேண்டியது கிரிமினல் கோர்ட்டுக்கு போகணும், சிவில் கோர்ட்டுக்கு போகிறது சிவில் கோர்ட்டுக்கு போகணும். அதுக்கு தான் தெரியாது, சரிஞ்சோ தெரியாமலோ வக்கீல் அப்படியும் வச்சிடுறாங்க. அந்த காலத்தில் அதாவது தர்பார், மன்னருடைய தர்பாரில் கூட அமைச்சர்கள் இருந்தாங்க, தே ஆர் கிவிங் அட்வைஸ். அதனால அது போல வந்து எங்கே போகணும் எப்படி போகணும் தெரிஞ்சு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். இன்னொன்று சொல்லுவாங்க, வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா வி ஹேவ் காட் எ கான்ஃபிடன்ஸ், அது வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அதுபோல் அவர் சொன்ன மாதிரி அழகாக சொன்னார், தரவுகளை எடுத்துக்கொண்டு சொன்னால் தான் தெரியாது, ஜட்ஜுக்கு தெரியாது. இப்போ அவர் சொன்னார், எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தேன், இது மாதிரி எனக்கு பட்டா தரல, இது மாதிரி நான் 5 நாள் லேட்டாக போயிட்டேன், வரும்போது ஏன் இப்போ லேட்டாக போனேன், அதனால பணம் தர மாட்டேன்னு 30 லட்சம் 3 லட்ச ரூபா போச்சுன்னு சொன்னோன்னே இல்லை, அது லேட்டாக போய் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா எப்போது இன்டர்வியூ கூப்பிடும்போது 10 போஸ்ட்டுன்னா 3 டைம்ஸ் 30 பேருக்கு இன்டர்வியூ கூடுவாங்க. ஸோ அது மாதிரி ப்ரொவிஷன் வைக்கலைன்னா ஏன் வைக்கலை? அதனால் உங்களுக்கு லாபம் தானே, நஷ்டம் இல்லையே. அப்படியே தரவுகள் பாயிண்ட்ஸ். எங்கள் வீட்டில் கூட இப்போ நான் காஃபி கேட்குறேன், நான் வேடிக்கையாக சொல்கிறேன், ஒரு மனைவி கணவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். காலங்காத்தால மனைவி வந்து புருஷனுக்கு காஃபி கொடுக்குறார். அவங்க ரொம்ப ஒற்றுமையான கணவன் மனைவி. கொடுத்த உடனே கணவன் சொல்கிறான், அம்மா உன் கையே இனிப்பாக இருக்கும், நீ தொட்டும் கூட இந்த காஃபி இனிக்கலையே ஏம்மா அப்படின்னு சொல்கிறான். ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லி போய் உடனே ஓடி போய் இந்தாங்க போடுங்க போதுமானு கேட்குறா. அது நல்ல குடும்பம். சீன் மாறுது. பணம் படிச்சுட்டு இருக்கான், அவ காஃபி கொடுக்குறா, காஃபியில் சுகர் இல்லை. அறிவு கட்ட முண்டோம், காலங்காத்தால காஃபி கொடுக்குற, அது கொடுக்கும்போது தெரிய வேணாமா? அவன் என்ன சொல்லுவா, அவன் உங்களுக்கு வேற வேலை இல்லை, கையில் உள்ள பேப்பர் குப்பையில் போட்டுட்டு கொஞ்சம் எந்திரிச்சு வந்து டேபிள்ல வந்து சுகர் இருக்கு எடுத்து போ, வேண்டியதை கொட்டிக்கிட்டு போங்க, நான் பையனை ஸ்கூலுக்கு சொல்லுவா. தெரியுதா? இது டிஃபரன்ஸ். கணவன் மனை ஒற்றுமை என்ன வந்தாலும் ஃபேமிலிக்கு போக வேண்டாம், விட்டு கொடுத்தலே வாழ்க்கை. ஆனால் விட்டு கொடுத்து இருக்க மாட்டேன். என்ன காரணம்? இவர் பண்ண மாதிரி லோகநாத் மாதிரி அது மாதிரி ஒரு மீட்டிங்ஸ் பர்டிகுலர் பாயிண்ட் டேக்கிங். எப்படி குடும்பம் எப்படி இருக்கணும், எவ்வாறு மனைவின்னு, அதாவது இப்போ எல்லாரும் ஈக்குவல், யாருன்னு பார்க்க மாட்டேங்குது. இன்றைக்கு வந்து இன்னும் 2 வருஷத்துல சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக ஒரு லேடி வர போறா from கர்நாடகா. பெண்கள் நம்மளோட வளர்ந்துட்டாங்க, வாசம் வரவேற்கிறோம். அதுக்காக நாம் எப்போதுமே தள்ள வச்சுட்டு தான் வேலை இருக்குல்ல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய உரிமைகளை புரிந்து கொள்ளுங்க, உரிமைகளை எவ்வாறு அடைவதை புரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, கோர்ட்டில் போனால்
நீங்க தேசிய ஒண்ணு புரிஞ்சுடுங்க. ஒரு வழக்கில் சாதகமா நான் ஒருத்தர் திருப்பி கொடுத்தேன்னா ஒரு வழக்கில் சாதகம் இல்லாமல் திருப்பி கொடுத்துட்றேன். அது நாங்க பொறுப்பு இல்லை. என்ன காரணம் சொன்னா எங்க முன்னால என்ன இருக்கிறதோ அதை பத்தி சொல்ல முடியறாங்க. இல்லாத எனக்கு பிடிக்கணும், எங்க வேலை இல்லை. நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. கருப்புச்சதை போட்டா கருப்பச்சதை தான் போட்டோம். இல்லை கருப்புச்சதை மாற்றி உள்ள வந்து வெள்ளச்சதை போட்டது அப்படின்னு நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். ஆக சட்டம் என்பது உங்களுக்கு உதவுகின்ற கடவுள் கொடுத்த வரம். அந்த கடவுள் கொடுத்த வரம்னு மனைவியை சொல்ற மாதிரி அந்த மனைவி ஒழுங்கா இருந்ததுன்னா வீடு இல்லறம் நலரமாக மாறும். அந்த கடவுள் கொடுத்த வரத்தை நீங்க எவ்வாறு பெறுவது என்று வழி நல்ல வழிகளே சென்றால் அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். எந்த விதமான கவலையும் வாழலாம். ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், கேஸ் தோந்து போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது முன்சிப் கோர்ட்டு, அப்புறம் சப்கோர்ட்டு மேலே ஹைகோர்ட்டு, மேலே சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜே ஒருத்தர் சொல்லுவார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம், எனக்கு மேலே ஒரு நீதிமன்றம் இருந்திருந்தால் என்னுடைய நீ தீர்ப்புகளில் பாதி ரிவர்ஸ் ஆகிருக்கும்னு சொல்லுவார். அது மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய கடமையை செய்து கொண்டு நம்முடைய உரிமையை பாதுகாத்து வாழ்ந்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டாம். உங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படும். அதற்கான ஆதாரங்கள் வழிமுறைகள் நீ அரசு துறையை கொடுத்திருக்கிறது. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி சட்டத்தை தெரிஞ்சதுக்காக லோகநாதன் ஆட வேண்டாம், அவரை மாதிரி ஒரு அட்வொகேட் ஆள வேண்டாம், என்ன மாதிரி நீதிபதி வாழ வேண்டாம். நீ நல்லபடியாக நல்ல வாழ்வை நல்லபடியாக நாம் வாழலான்னு சொன்ன மாதிரி வாழ முடியும். சட்டம் ஒரு கருவி. அந்த கருவியை தேவைப்படும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல தப்பு கிடையாது. எனக்கு சப்போஸ் அவர் ஒரு சட்டம் சொல்றாரு, சட்டம் வந்ததுன்னு தெரியாது எனக்கு. நான் சந்தர்ப்பம் ஏற்படலை. ஆக உங்களுடைய கடமைகளையும் உங்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க நீங்களாக, அதாவது சொல்லுவாங்க, யூ பி தி ஜட்ஜ் ஆஃப் யுவர் ஓன் காஸ்ட்னு ஒரு பார்த்து சொல்லுவாங்க. உங்களுடைய உரிமைகள் நீங்களே தீர்வு பண்ணுங்க. அந்த கோர்ட்டை உங்களுக்குள்ளே நடத்திடுங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்க. அதற்காக பாருங்க, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கு நீங்கள் நீதிமன்றத்தை மட்டும்தான் போகணும், காசு செலவுன்னு தேவையில்லை. அதாவது சட்ட உதவி மையம் இருக்கு, ஒவ்வொரு கோர்ட்லையும் இருக்கு. நேற்று கூட நான் லோகதாத்தில் உட்காந்துருக்கும் போது நாங்கள் 4 ஜட்ஜஸ் உட்கார்ந்தோம். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வாகன இழப்பீடு 100 கோடி ரூபாய் 6 மாதம் கொடுக்கலாம் உத்தரப்பட்டு வந்தோம். சட்டம் இருக்கு, உங்களுக்கு உதவுவதற்கு இருக்கு. நீ கஷ்டப்பட வேண்டாம். வக்கீல் போன காத்திருந்தேன், அங்கிருந்தேன் போட வேண்டியதில்லை. சட்ட உதவி மையம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுக்கு உதவுவதற்காக நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் மற்றவர்கள் காத்திருக்கிறார்கள். உங்கள் உரிமைகளை பாதுகாக்க எங்களிடம் வாருங்கள். நிச்சயமாக நல்ல வாழ்வு இறைவன் கொடுப்பான். அதற்கு நாங்கள் உதவுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.